Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை பட்டினம்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பால்கனி சுவர் இடிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 4வது தளத்தினுடைய பால்கனி இடிந்து விழுந்து இளைஞர் பரிதாபமாக இருந்திருக்கிறார். இறந்த அந்த இளைஞருக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்று 4 மாதங்களில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் உயிர் இழந்ததால் உறவினர்களும் குடும்பத்தினரும் சோகமாக இருக்கிறார்கள். மருத்துவமனையிலே போராட்டம் நடத்திய அவர்கள் தற்போது குடிசை மாற்று வாரிய பகுதியிலே அந்த பட்டினப்பாக்கம் பகுதியிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே வந்த திமுக எம்எல்ஏ தாவா வேலுவிடம் அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். செல்லும் இடங்களில் எல்லாம் திமுகவினரை மக்கள் விரட்டி அடிப்பதும் சேற்றை வாரி வீசுவதும் முற்றுகையிடுவதுமாக அது பல்வேறு நிலைகளில் மக்கள் எங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பேரிடராக இருக்கக்கூடிய செஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஆளுகிற ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அதே போன்று திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் போராட்டம் வெடித்தது. திமுகவை ஸ்டாலின் அந்த பகுதிக்கு சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் இருந்ததாகவும் 4 பேருக்கு மட்டும் வழங்கிவிட்டு பலருக்கு தரவில்லை என்று அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இந்த பகுதியில் வந்து நீங்கள் பாருங்கள், எந்த நிலையில் நாங்கள் வாழ்கிறோம் உங்கள் ஆட்சியில் என்று அழைத்து சென்று அவரை காட்டிய அந்த நிலையம் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக உதயநிதி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வருவதை கண்டித்து வரக்கூடாது என்று மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி ஆகியோர் மீது சேற்றை வாரி எடுத்து இத்தனை நாள் எங்கே போனீர்கள் என்று கேட்டார்கள். அதே போன்று அன்னியூர் சிவா, லட்சுமணன் ஆகிய திமுக எம்எல்ஏக்களை முற்றுகையிட்டார்கள். தொடர்ந்து தற்போது சென்னை பட்டினப்பாக்கத்திலே குடிசை மாற்று வாரியம் 4 ஆண்டுகளாக எந்தவித பராமரிப்பும் திமுக ஆட்சியில் செய்யப்படாததால் 4 மாதங்கள் நிச்சயதார்த்தம் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த இளைஞர் பரிதாபமாக அந்த பால்கனி இடிந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியிலே தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறார்கள். 22 வயதேயான குலாப் என்கிற அந்த அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்திருக்கிறது. குலாப் என்கிற அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இந்த 4வது மாடியினுடைய பால்கனியினுடைய மேல்கூரை இடிந்து விழுந்து அவருடைய தலையில் விழுந்து இந்த பரிதாபமான துயரமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டிருந்து போராட்டத்திலும் மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலே அங்கே அவர் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பகுதியிலும் உறவினர்களும் அந்த குடும்பத்தினரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக ஆளக்கூடிய திமுக அரசு இதுபோன்று அரசு கட்டிடங்களை பராமரிக்க செய்யவில்லை என்றும் பராமரிக்காதன் காரணமாகவே இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலம் நடைபெற்றிருப்பதாகவும் ஆளுகின்ற அரசு அலங்கோலமான ஒரு நிலையில் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ வேளாளர்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியோ மக்களுடைய உயிரை பற்றியோ இந்த அரசு எப்போதுமே கவலைப்படுவதில்லை என்று வலியுறுத்தி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுவை முற்றுகையிட்டு அவர்களோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக ஆட்சி நடந்த இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகி எங்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்க தெரிந்த உங்களுக்கு நாங்கள் வாழக்கூடிய பகுதி எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யவோ அதை சரி செய்து கொடுக்கவோ உங்களுக்கு துப்பில்லையா வக்கில்லையா என்று பல்வேறு நிலைகளில் ஆக்ரோஷமாக அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், அடையாறு, திருவான்மையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாலைகளில் செல்லக்கூடிய அவசர வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகள் என அனைத்துமே போக முடியாத செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே அங்கு போராட்டம் வெடித்திருப்பதால் பல அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுவை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்திலே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரோடு வாக்குவாதமும் செய்து வருகிறார்கள். இந்த உயிரிழப்புக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் பராமரிப்பு செய்யாததால் தான் இந்த குடிசை மாற்று வாரியத்துடைய பால்கனி இடிந்து விழுந்திருக்கிறது. பரிதாபமாக இளைஞர் 22 வயதான குலாப் என்கிற அந்த நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்துக்கு 4 மாதங்களே உள்ள இளைஞர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த குடும்பத்தினர் வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.